ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசன் மதிப்பிற்கு ஞாயிற்று குடிச்சி ஐயா அவர்களை வணங்கி இந்த பதிவை எடுக்கிறேன். உலகம் வசிக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதி சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு மாரக பாதக அதிபதிகளின் அந்த அமைப்பில், மாரக பாதக அமைப்பில், அந்த விஷயத்தில் சுபத்துவ பாவத்துவம். இதுதான் நான் இப்ப சொல்ல போறதுங்க. ஜோதிடமே எதுல இருக்குது? கிரக சுபத்துவ பாவத்துவ சூட்சும ஒளி கோட்பாட்டில் தான் இருக்கு. பாவகமும் வெளிச்சப்படணும். வெளிச்சம் தான் ஜோதிடம். ஒளியியல் ஜோதிஷம் அப்படின்னு சொல்றோம். மூல நூல்களிலேயே சுபக்கிரகங்கள் பாவக்கிரகங்கள் பிரிச்சிருக்காங்க. சுபக்கிரகங்கள் தருவது சுபத்துவம், பாவக்கிரகங்கள் தருவது பாவத்துவம். ஒரு ஜாதகத்துல இரண்டும் கலந்திருந்தா முதல்ல பாவத்துவமும் அப்புறம் சுபத்துவம் நடக்கும். இதுலையும் மாறுவதற்கும் வாய்ப்பு உண்டு. முதல்ல நல்ல பலனை கொடுத்து தீய பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும். ஜோதிடத்தை ஒரு வார்த்தையில் அடக்க முடியாது, சாப்ட்வேர்ல அடக்க முடியாது, புத்தகத்திலையும் அடக்க முடியாது. ஒரு முக்கியமான சூத்திரங்கள் எழுதுனா அதை நம்மளது ஞானத்துல அதை விரிவுபடுத்தி பார்த்துக்கொள்ளணும். இதுதான் முக்கியம். 5 வருஷம் படித்தேன், 10 வருஷம் படித்தேன், அதுல எல்லாம் விஷயமே இல்லை. நம்ம அனுபவத்துல அந்த படிச்சாலும் அனுபவத்துல எடுக்கணும். அனுபவத்துல எடுக்கும்போது நல்ல பலன்களை நம்ம சொல்லிடலாம். இதுதாங்க விஷயம் ஜோதிடத்துல. இப்ப தலைப்பு என்ன? மாரக பாதக அதிபதிகளையும் சுபத்துவ பாவத்தை கண்டுபிடிக்கணும். அப்பதான் பலன் இருக்கும். பொதுவா சொல்லிடுவாங்க, பாதக அதிபதிகள் வெளிச்சப்படக்கூடாது, சுபத்துவம் அடையக்கூடாது, பாதகத்தை செய்யும். அதனுடைய மறைபொருள் பாதக அதிபதிகள் பலன் குறையணும். சனி செவ்வாய் இதோட அமைப்புல போய் ஒளி குறையணும், பாதகம் செய்யாது. அதே நேரத்தில் மாரகம் என்பது பாவத்துவம் அடையக்கூடாது, சுபத்துவமா இருந்தா நல்லது. இப்படி புரிஞ்சுக்கிறணும். ஆக மாரகம் சுபத்துவம் அடையணும், பாதக அதிபதிகள் பாவத்துவம் அடையணும். இதுதான் சுபத்துவ பாவத்துவம். இது சொல்லும் போது வந்துருச்சு சுபத்துவ பாவத்துவம். எல்லா விஷயத்திலுமே சுபத்துவ பாவத்துவம் இருக்கு. சூட்சும ஒளி அப்படிங்கிறது ஐயா அவர்கள் கண்டுபிடித்த மிகப்பெரிய விஷயம். நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்கேன். உச்ச செவ்வாய் இருக்கக்கூடிய லக்கணத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜாதகர் ஆணோ பெண்ணும் கோபமே இல்லைன்னு அடிச்சு சொல்லியிருக்கேன். கேது இங்க இருக்கும் பொழுது எய்தாப்புல ராகு சனி நெருங்கிட்டானா பலன் போச்சு. உறுதியா சொல்ற ஒரு கோபமே இல்லை. உச்ச செவ்வாய் எப்படி இருக்கும்? செவ்வாய் கோபக்கிரகம் உச்சத்துல இருந்தா எப்படின்னு பாருங்க. அப்ப லக்கணத்துல இருந்தா இன்னும் அதிகமா அந்த கோபம் சுத்தமா இல்லைங்கிறாங்க. எப்படிப்பட்ட ஆராய்ச்சி! இதையெல்லாம் குறை சொல்றவங்களும் இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மளுடைய கருத்தை நம்ம வலியுறுத்திக்கிட்டு போனோம்னா முதன்மையாக வரும். நான் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் அந்த அமைப்பு. இப்ப மாரக விஷயத்தை எடுத்துக்கிறோமுங்க. ஸ்திரம், சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. சரத்துக்கு 2, 7 மாரகம், மரணத்தை தரக்கூடிய அமைப்பு. அப்பயும் சொல்லிட முடியாது. இதுலதான் மரணம் அடைவான்னு சொல்ல முடியாது. எதுலையுமே ஒரு வார்த்தையில பதில் இல்லை. பொது மாரகம் சொல்றது சரியா? சரத்துக்கு 2, 7, ஸ்திரத்துக்கு 3, 8, உபயத்துக்கு 7, 11. இது பூரா மாரக விஷயங்க. பாதகம் வார்த்தையில தெரியுதுல. பாதகம் அதிகமான கெடுபலன் உள்ள அமைப்பு. மகா பாதகம் சொல்றோம்ல, அதே மாதிரி கிரகங்கள் பாதகத்தை செய்யும் அர்த்தம். சரம், ஸ்திரம், உபயம் பிரிச்சுக்கணும். சரத்துக்கு 11ஆம் இடம் பாதகத்தை செய்யும். ஸ்திரத்துக்கு 9ஆம் இடம் பாதகத்தை செய்யும். உபயத்துக்கு 7ஆம் இடம் பாதகத்தை செய்யும். இது பொது பலன். மாரகத்துல மரணத்துக்கு தான் பார்க்கணும். 1ஆம் இடத்துக்கு மாரக அதிபதி, அதாவது நமக்கு மாரகம் இப்ப ஏற்படுத்த போகுதுன்னு அர்த்தம். 2ஆம் இடத்துக்கு மாரக அதிபதி, 3ஆம் இடத்துக்கு மாரக அதிபதி, 4ஆம் இடத்துக்கு மாரக அதிபதி, 5ஆம் இடத்துக்கு மாரக அதிபதி அப்படின்னு சொல்றாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், யாரையும் குறை சொல்றேன். யாருமே முழுசா அறிய முடியாது. அப்புறம் எப்படி நான் உங்களை குறை சொல்றது, நீங்க என்னைய குறை சொல்றது? யாருமே அறிய முடியாது. ஆனாலும் நுட்பமா போகும் பொழுது, நம்ம உணரும் பொழுது சரியாக இருந்தால் அதை உறுதியாக சொல்லலாம். ஜோதிடத்துல உறுதியாக கருத்து வைக்கணுங்கிறது அது குருஜி அடிக்கடி சொல்லுவார் மாநாட்டில். தப்போ சரியோ அதை சொல்லக்கூடிய மனப்பான்மை வேணும். ஒருவேளை அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நல்லது வந்துடும். நல்ல பலனை அறிஞ்சுமே சொல்ல தயங்கணும்னா பிரயோஜனம் இல்லை. ஜோசியருக்கு தன்னம்பிக்கை அவசியம் வேணும், ஒரு கான்பிடன்ஸ் அவசியம் வேணும். இப்படித்தான் அப்படின்னு அடிச்சு சொல்லணும். சின்ன குழந்தை தத்தி நடந்து கீழே விழுந்து எந்திரிச்சு போய் கடைசியில் நல்லா நடக்குது பாருங்க. அப்படித்தான் எல்லாமே. எடுத்த உடனே நடந்துடாது. கீழே விழுந்து லேசா சிராய்ப்பு ஏற்பட்டு மறுபடி
எந்திரிச்சு மறுபடியும் விழுந்து அப்படியே போய்தான் எந்திரிச்சு நடந்து அது ஒரு நல்ல பயிற்சிக்கு வரும், நல்லாவே நடக்கும். அப்புறம் இப்படித்தான் எல்லாமே கருத்துக்கள், எந்த துறையா இருந்தாலும் அதுதான் அமைப்பு. இப்ப இதுலதான் சுபத்துவ பாவத்துவம். இப்ப சொல்லிட்டேன், பலரை சொல்லியாச்சு, இதை கொஞ்சம் விரிவா சொல்றேன். மாரக அதிபதிகள் சரியா பாவத்துவம் அடையக்கூடாதுங்க, இதுதான் சுபத்துவ பாவத்துவம். பாதக அதிபதிகள் வெளிச்சம் செய்யக்கூடாதுங்க. பாதக ஸ்தானம் மருகேந்திரம் ஏறின பாதகம் அதெல்லாம் கிடையாது. அந்த பாதக ஸ்தானம் ரொம்ப வெளிச்சமா இருந்துச்சுன்னா நன்மையும் செஞ்சிடும் பாதகத்தையும் செஞ்சிடும். இதுதான் சில பேருக்கு பாருங்க, நல்ல உயர்வான வீட்டு வாசல் வாங்கி நல்ல புகழோட ஜாதகத்துல இருக்காது, அந்த திறன் மற்ற அமைப்புகள்ல இருக்காது, இருக்கவும் செய்யும். அந்த நேரத்துல அது எதிர்பாராததுக்கு அதிகமா வருதுன்னா மாரகம் நடக்க போகுதுன்னு அர்த்தம், பாதகம் நடக்க போகுது, அவருக்கு ஒரு பாதகம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். சில பேர் வீடு வாங்குவாங்க, ஒரு அவயோக தசையில கூட வீடு வந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த கிரகம் பாதகத்தை செய்ய போகுதுன்னு அர்த்தம். அப்ப பாதகஸ்தானம் வெளிச்சப்படக்கூடாது, மாரகஸ்தானம் பாவத்துவம் அடையக்கூடாது, இருள் அடையக்கூடாது. இதுதாங்க சுபத்துவ பாவத்துவம். ஆக மாரக பாதக விஷயத்திலும் சுபத்துவ பாவத்துவம், நீங்க எந்த விஷயத்துக்கு போனாலும் இறுதியில் சுபத்துவ பாவத்துவ கோட்பாடுக்கு வந்துதான் பலன் சொல்ல முடியும் என்பதை மிக உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1300க்கும் மேற்பட்ட சுபத்துவ பாவத்துவ கோட்பாடு அடங்கிய வீடியோக்கள் இருக்குது. கல்வி முதல் திருமணம் வரை, வெளிநாட்டு யோகம் எவ்வளவு சம்பாதிப்பாரு, ஜாதகர் எப்படிப்பட்டவர், ஒரு ஜாதகத்தில் அப்பா எப்படி அம்மா எப்படி, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஜாதகத்தை பார்த்து மனைவி எப்படி அமைவார், எல்லா விஷயமும் சொல்லலாம். ஒவ்வொரு பாவகங்களும் 12 பாவங்களும் கிரகங்களும் கலந்து பலன் தருவதுதான். லக்னாதிபதி நல்லா இருக்கணும், யோகாதிபதிகள் மறையக்கூடாது, அஞ்சாம் அதிபதி மறையக்கூடாது, 9ஆம் அதிபதி மறையக்கூடாது. நேற்று ஒரு ஜாதகம் பார்த்த உடனே சொல்றத, நீங்க கஷ்டத்துல இருக்கீங்கன்னு சொல்லியாச்சு, உறுதியா சொல்லலாம். வெளிநாடு கஷ்டத்துல இருக்கீங்கன்னா அவரை அடிக்கடி நம்ம சொன்ன உடனே அடுத்து எல்லாத்தையுமே அவர் ஒப்பிச்சிருவாரு. பொதுமக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க, ஜாதகத்தை பார்த்த உடனே சொல்ல தெரியுது, யோக ஜாதகமா, நடுத்தர ஜாதகமா, போராடுற ஜாதகமா, அழகா சொல்லிடலாம். அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னென்ன பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளிநாட்டில் உள்ள வெளிமாநிலத்தில் வருவார்கள், ஒரு முறை பார்த்தா அடுத்தடுத்து பார்ப்பாங்க, குடும்ப ஜாதகங்களை சேர்த்து பார்ப்பாங்க. குடும்ப ஜாதகங்களை சேர்த்து பார்ப்பது, ஒரே நேரத்தில் பார்ப்பது வெகு அற்புதமான விஷயம். திருமண பொருத்தம் என்பது திருமணம் எப்ப நடக்கும், முதல்ல பார்த்த உடனே இவருக்கு திருமணம் செய்யலாமா, எந்த காலத்துல செய்யணுங்கிறத கணிச்சுக்கிட்டு, அதே ஜாதகத்தை 7ஆம் இடம் சுக்கிரன் 3-11, 7ஆம் இடம் சுக்கிரன், 5ஆம் இடம் பொதுவான அவருக்கு கௌரவம் இருக்குமா, அவருக்கு யோகம் இருக்குமா, குடும்பஸ்தானம் நல்லா இருக்கணும், இப்படிப்பட்ட நல்ல மனைவி, தாம்பத்தியத்துல எப்படி இருக்காருங்கிறது 3-11, 7-12 இந்த இடங்களை தான் பார்த்து தசாபதிகளை இணைத்து திருமணமாகி குழந்தை பிறப்பு, குழந்தைகளை மனுவாக்கக்கூடிய, அதாவது அவங்களை வளர்த்து விடக்கூடிய அமைப்புல ஆரோக்கியத்தோட இருக்கிறாங்கிறது ஜாதகத்துல இருக்கும். இதுல ஜோசியர் ஒரு 10 ஜாதகத்தை ஒரு ஜாதகர் ஒரு 10 ஜாதகத்தை என்னுடைய பொண்ணுக்கு பாருங்க, என் மக ஜாதகத்துல யோகங்கள் இல்லை, யோகமான அமைப்புல எடுத்துக் கொடுங்கன்னு சொல்லும் பொழுது அது தவறானது. அதே ஒரு ஜோசியர் ஏத்துக்கிட்டு செய்யறாருன்னா அவருக்கு ஜோதிடமே தெரியலைன்னு அர்த்தம். கண்டிப்பா சொல்லலாம், மாத்தலாம் முடியாது. நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை அவங்ககிட்ட ரெஃபர் பண்ணி சொல்லுவதே திருமண பொருத்தம். அதே மாதிரி சிசேரியன் குறிப்பது, நம்ம பெற்றோர் ஜாதகத்துல 5ஆம் இடமும் குரு பகவான் எப்படி இருக்காரு, ராசிக்கு 5ஐயும் பார்க்கணும், அது அந்த அமைப்புல நமக்கு குழந்தை பிறக்கும். அப்படி நம்ம எடுத்து காட்டிட்டாங்கன்னா நம்ம அழகு போல உறுதியோட குறிப்பிட்ட நேரத்துல யோகமான ஜாதகத்தை எடுத்து கொடுக்கலாம். இதுல ஒன்றும் மாற்றமே இல்லை. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் திரையுடைய 90 80 57 13 70 வாட்ஸ்அப் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க. வாட்ஸ்அப்ல ஏதாவது ஜாதகத்தை அனுப்புங்க, முன்பதிவு செய்யுங்க. திருமண பொருத்தம் மற்றும் சிசேரியனுக்கு உடனடியாக பலன் சொல்லுவேன். மிதமாக தாமதமாக கேட்டுக்கொள்ளலாம், என்னுடைய ஜாதகம் எப்படி இருக்கு, ஒரு 10 வருஷத்துக்கு அடுத்து பிறகு ஒரு தசை வரப்போகுது, இது என்ன செய்யறது, இப்படிங்கிற அமைப்புல ஒரு பையன் படிச்சுட்டு இருக்காரு, எதிர்காலத்தை என்ன படிப்பாரு அப்படிங்கிற அந்த சுலோவா கேட்டறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு நேரத்தில் தாமதமா இருங்க. தெளிவாக கிரக விளக்கத்தோடு சொல்வது எனது சிறப்பு. அடுத்து ஒரு பயனுள்ள சந்திப்போம். நன்றி, வணக்கம்.